டேலில நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TDS, அதாவது டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டாக்ஸ் டிடக்ஷன்ஸும் இல்லாம உங்களோட கம்பெனி டேட்டாஸா அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல வித் இன்வென்ட்ரியா இருக்கட்டும் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இனிமே பார்க்க போற எல்லா டாபிக்குமே நம்ம டிரான்சாக்ஷன்ல எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ணணும், என்னென்ன விதமான டாக்ஸஸ் இருக்கு, அதுல எதெல்லாம் நம்ம அப்ளிகபிள் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா TDS, அதாவது டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வர இன்கம்கான டாக்ஸ். இப்ப நமக்கு வர இன்கம் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்மளோட சேலரி பத்தி நம்ம சொல்லுவோம். நான் வந்து சேலரி தான் வாங்குறேன், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணல, நார்மல் எம்ப்ளாய்டு தான் அப்படின்னு இருக்கீங்கும் போது உங்களுக்குன்னு ஒரு ஆனுவல் இன்கம் இருக்கும். உங்களோட ஆனுவல் இன்கம்க்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு லிமிட் அமௌண்ட் இருக்கும். தாண்டி போச்சு அப்படின்னா உங்க சேலரியை பொறுத்து நீங்க எவ்வளவு வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற பர்சன்டேஜ் இருக்கும். எல்லாத்துக்குமே லிமிடேஷன் இருக்கு, அதை பொறுத்து நம்ம பே பண்ணணும். அது வந்து இன்கம் டாக்ஸ்ல வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்க்குள்ள போகாது. இன்கம் அப்படிங்கிறது நீங்க வாங்குற சேலரி மட்டும் கிடையாது. இப்ப கவர்மெண்ட் அப்ரூவ்டோட இருக்க ஏதாவது ரேஸ்லயோ இல்ல லாட்டரிஸ்லயோ சம்திங் ஏதோ ஒரு வின்னிங் அமௌண்ட் இந்த மாதிரி வாங்குறீங்க, இல்ல ஒரு கமிஷன் பே பண்ணும்போது வர அமௌண்டா இருக்கலாம், இல்ல ஒரு இன்சூரன்ஸ்ல நமக்கு வர அமௌண்டா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் இன்கம் டாக்ஸ்க்குள்ள போகாது. சம் கேட்டகரிஸ் மட்டும் தான் இன்கம் டாக்ஸ்ல போகும். அதர் கேட்டகரிஸ் எல்லாமே TDS அப்படிங்கிற டாக்ஸ்க்குள்ள வரும். இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1961ல இருந்தே கீப் அப் பண்ணிட்டு தான் வராங்க. நமக்கு எல்லாத்துக்கும் காமனா தெரிஞ்சது இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். நீங்க வாங்குற எல்லா இன்கமும் சரி, உங்க சேலரியா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு நீங்க வின்னிங் பிரைஸ் அமௌண்டா இருக்கலாம், இல்ல வேற விதமான எந்த இன்கமா இருந்தாலும் அதுல ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம TDS-ஆ பே பண்ணுவோம். அது என்னென்ன பர்சன்டேஜ் என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கறத செப்பரேட்டா கவர்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு விதமான இன்கம் டாக்ஸ் தான். அதனால கம்பல்சரி இதுக்கான அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல் ரிப்போர்ட் உங்களுக்கு வராது. நீங்க ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, அந்த பர்சன்டேஜ்ல எனக்கு டீடைல்ஸா தெரியணும் அப்படின்னா நீங்க ஐடியா ஃபைல் பண்ணும்போது அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாக்ஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரலும் என்னென்ன மாதிரியான இடத்துக்கு நான் அந்த டாக்ஸை பே பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கணும்னா நம்ம வாங்குற சேலரியா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்க இருக்க எல்லா பேசிக் கான்செப்டும் நமக்கு நிறைய இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு நான் இங்க ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். என்ன கேட்டகரி என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் காமனா 20% கட்டுங்க, 30% கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இப்போ நீங்க ஒரு பிரைஸ் வின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. இப்போ வந்து நான் பெரிய அமௌண்டா வாங்குறேன் அப்படிங்கும் போது அது ஒரு லிமிட் குள்ள வரும். ஒரு எண்டிங் பாயிண்ட் ஒன்னு வச்சிருப்பாங்க. அதாவது எப்படின்னா உங்க பிரைஸ் அமௌண்ட்டோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின கமிஷன், இன்சூரன்ஸ் எதுவா இருக்கட்டும், அந்த அமௌண்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 1 lakh வாங்குறீங்க, அது வரலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸே கட்ட வேண்டாம். 1 lakhக்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க கம்பல்சரி டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் கொடுத்திருப்பாங்க. அந்த லிமிட் தான் த்ரெஷோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு TDSல மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல நான் காமிச்ச எல்லா கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் இருக்கு, ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த லிமிடேஷனை தாண்டிச்சுனா மட்டும்தான் நீங்க இந்த அளவுக்கு பர்சன்டேஜ்க்கு பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்கு. அது எல்லாமே நம்ம டேபிளா வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதுல வந்து பாருங்க, நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்ல காமிச்ச எல்லாத்துக்குமே ஒரு டேபிள் ஃபார்மேட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஈவன் இதுல செக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்டோட ரூல் படி இந்த கேட்டகரி என்ன செக்ஷன்ல வருது, நீங்க எவ்வளவு பே பண்ணணும், உங்களோட லிமிடேஷன் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். உங்களோட சேலரி வந்து ஆனுவல் இன்கம், இன்னொன்னு டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மாசம் மாசம் கட்டுறதுதான். ஆனா மாசம் மாசம் போய் கவர்மெண்ட்டுக்கு கட்ட போறது கிடையாது. இயர்லி ஒன்ஸா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இயருக்கு நான் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சோ அதை ஓவராலா கொண்டு போய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவோம். அப்படி என்னோட சேலரியோட ஆனுவல் இன்கம் வந்து 10 lakhsக்கு மேல போகுது அப்படின்னா நான் கம்பல்சரி என்ன பண்ணணும், 30% வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா. அதே போலதான் இங்க இருக்க எல்லா கேட்டகரிஸுமே. இந்த கேட்டகரிஸ்ல ஏதாவது ஒரு கேட்டகரி மூலியமா உங்களுக்கு ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம் இந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டி போகுது அப்படின்னும் போது கம்பல்சரி நீங்க கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்ற பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும். அதுதான் இந்த டேபிள்ல நாங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்க டேபிள்ல பார்த்தா அதே கேட்டகரி தான் நம்ம ஸ்லைட்லயும் காமிச்சிருக்கோம். இப்போ இதுல TDS அப்படிங்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு. நார்மலா உங்க எல்லாருக்குமே GST அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து GSTN ஒரு நம்பர் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஓரலா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ்.
அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ்க்கும் நமக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டான் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து பாருங்க நமக்கு ஒரு 10 டிஜிட் இருக்கும். இது ஆல்பா நியூமரிக் தான். ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிறது என்னோட கேரக்டர்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு டான் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 வந்து கேரக்டர்ஸா வரும், ஆல்பபெட்டிக் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் 5 நம்பர் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லாஸ்டா ஒரு கேரக்டர் இருக்கும். இது எல்லாமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அலாட் பண்ற நம்பர்ஸ் தான். ஸோ இந்த நம்பர் எதுக்காக நான் ஏன் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட்ல இப்போ உங்களுக்கான ஒரு டாக்ஸை பே பண்றீங்கன்னா உங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவல் நம்பர் வேணும். அந்த இண்டிவிஜுவல் நம்பரை வச்சுதான் உங்களோட ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் ஆகும். இந்த நம்பர் வந்து நீங்க டிடிஎஸ் பேரா இருக்கீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு மஸ்ட். ஸோ இதுக்கான ஆக்ட் என்ன, அது என்ன ஃபார்ம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஃபார்ம் வந்து 49B TDS ஆக்ட் படி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். டான் நம்பர் அப்படிங்கிறது கம்பல்சரி 10 டிஜிட்டா இருக்கும். பேன் நம்பர் ஆல்ரெடி கேட்டிருப்போம், அதாவது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன டாக்ஸ் பே பண்றதா இருந்தாலும் கம்பல்சரி உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கணும். நீங்க பேன் கார்டு பேரா இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு விதமான பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே உங்ககிட்ட பேன் கார்டு இல்லாம நீங்க டாக்ஸ் பே பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப எக்ஸஸாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பேயரா மாறுறீங்க அப்படின்னா உங்க கம்பெனிக்கும் சரி உங்களுக்கும் சரி கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், பேன் கார்டு எடுத்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா 2 பர்சன்ஸ் சொல்லுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு டிடெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து டிடெக்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல டிடெக்டி அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா செல்லர், டிடெக்டார் அப்படின்றவங்க பையர். இதுல எதுக்கு நான் இதை இப்படி 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல டிடெக்டார் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பே பண்றவங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்க ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பார்ட்டிசிபேட் பண்ற யாராவது ஒருத்தர் வந்து வின் பண்றாங்க. அவங்களுக்கான பிரைஸ் அமௌண்ட் நீங்க ஒரு அமௌண்ட் அலாட் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த பிரைஸ் அமௌண்ட்டை அந்த பர்சனுக்கு நீங்க தான் கொடுக்குறீங்க. ஒரு சர்வீஸ்க்கான பேமெண்ட்டை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க தான் டிடெக்டார். ஓகேங்களா? டிடெக்டார் தான் கவர்மெண்ட்டுக்கு அந்த டாக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான டாக்ஸ் எவ்வளோ லிமிடேஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்கு டாக்ஸ் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த லிமிட்டை தாண்டி அமௌண்ட் எக்ஸஸா இருக்குன்னா அந்த பர்சனுக்கு நீங்க அப்படியே ஓல் அமௌண்ட்டும் கொடுக்க தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakhs அவங்க அந்த காம்படிஷன்ல வின் பண்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ் லிமிடேஷன் வந்து 3 lakhs தான் இருக்கு அப்படின்னா அப்ப என்னோட லிமிட்டுக்கு மேலதான் அவங்க பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க. அப்ப நான் உங்களுக்கு 5 lakhs அப்படியே எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை புடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை தான் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா அந்த பேயருக்கு, அதாவது தேர்ட் பார்ட்டிக்கு நான் கொடுப்பேன். ஸோ அந்த எடுத்திருக்க டாக்ஸ் அமௌண்ட்டை நீங்க வச்சுக்க முடியாது. அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அத பேங்க்ல நம்ம வந்து டிடியாவோ இல்ல சலான் மீன்ஸ் எப்படி நம்ம பே பண்றோமோ அதை டிடெக்டார் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டிடெக்டாரா இருப்போம். டிடெக்டி அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொவைட் சர்வீஸ், அதாவது நம்ம கிட்ட இருந்து சர்வீஸ் அவங்க கொடுப்பாங்க. நமக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தா அமௌண்ட்டை வாங்கிட்டு போறவங்க, பில் கொடுத்து இதுக்கான பேமெண்ட் நீங்க தரணும் அப்படின்னு சொல்ற பர்சனா இருக்கலாம். அவங்கள வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் அமௌண்ட்டை வந்து பிரிஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்னா செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேர் தான் மெயினா டிடிஎஸ்ல வர போறவங்க. இவங்க 2 பேரை பேஸ் பண்ணி தான் டாக்ஸ் அமௌண்ட் யார் கட்டணும் எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து டிடிஎஸ்க்கு கீழே உங்க கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைப் இருக்கு. ஓகேங்களா? உங்க கம்பெனி மெயின் டிடெக்டிவ் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு இண்டிவிஜுவல் ஆர் HUF அப்படின்னு சொல்லுவோம். இதுல கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னா உங்களோட நார்மல் கார்பரேட் கம்பெனியா இருக்கலாம். எந்த விதமான கம்பெனிஸா வேணாலும் இருக்கலாம். உங்க கம்பெனியோட நேம் கொடுத்துட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அது இண்டிவிஜுவல்னு சொல்லலாம். இதுலயே இண்டிவிஜுவல் அண்ட் HUF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இதுல இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க தனியா ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு அதுல வர இன்கம்கான அமௌண்ட் என்ன, அது எக்ஸஸா போச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற ஆக்ட் எல்லாமே வர்றது இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். இதுலயே HUF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெப்தா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபேமிலி பிசினஸ் கீழே வரும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அது இண்டிவிஜுவல்ல போயிடும். இதே
உங்க அப்பா, அப்பாக்கு முன்னாடி தாத்தா, அந்த மாதிரி நம்மளோட ஃபுல் பரம்பரையா வந்து நம்ம அந்த ஃபேமிலி பிசினஸ ரன் பண்ணிட்டு வரோம். எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஜெனரேஷன் அந்த கம்பெனிய ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வர்றது 5வது ஜெனரேஷன் அப்படின்னா நீங்க HUF வருவீங்க. இதனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே போல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால மட்டுமே கீப் அப் பண்ற ஒரு கான்செப்ட். இது வந்து ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் கிடையாது. ஏன் இந்தியால மட்டும் அப்படின்னா நம்ம தான் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ணிட்டு வருவோம். அவங்களுக்கு மட்டும்தான் TDSக்குள்ள வருவாங்க. இது மோஸ்ட்லி வந்து ஜாயிண்ட் இன்கமா இருக்கும். இப்ப இண்டிவிஜுவல்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அதுல வர இன்கமா இருக்கட்டும், லாஸா இருக்கட்டும், அது உங்களை பொறுத்து முடிஞ்சிடும். இதே வந்து நீங்க HUF கீழன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெயின் பார்ட்டியா ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கள வந்து என்ன சொல்றாங்க, மெயின் ஹெட். அவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் சைனிங் அத்தாரிட்டி. இப்ப அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒரு ஆளை வந்து அந்த கம்பெனில வச்சுக்கவும் முடியும். அதே போல இந்த டிரான்சாக்சன் பண்ணணும், இல்ல இதை செல் பண்றோம், இல்லைன்னா இதை வாங்குறோம் அப்படிங்கிற எல்லா சைனிங் அத்தாரிட்டியும் அவங்க கிட்டதான் இருக்கும். அவங்க விருப்பப்பட்ட அவங்க ஃபேமிலியில யாருக்கு வேணாலும் அந்த பொசிஷனை கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு 2 ஜெனரேஷனா ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரீங்க. 3வதா அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கும் சேர்த்து அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு. அதே போல இப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது, அந்த பர்சன் உள்ள வராங்க அப்படின்னா அந்த பர்சனும் வந்து பாத்தீங்கன்னா கோ மெம்பரா இருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த ஃபேமிலி பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும், அந்த கரெக்டா மெயின் ஹெட் மட்டுமே எடுத்துக்க முடியாது. அதுல இருக்க எல்லா மெம்பர்ஸுக்குமே அவங்க அந்த இன்கம் பிரிச்சு கொடுக்கணும். அதுக்காக பார்ட்னர்ஷிப் மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கிடையாது. பார்ட்னர்ஷிப்ங்கிறது யார வேணாலும் நீங்க பார்ட்னர்ஷிப்குள்ள கொண்டு வரலாம். HUF அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்கள மட்டுமே மெம்பரா வச்சுட்டு அந்த ரன் பண்றது, அதுக்கான டாக்ஸ் பே பண்றது. இதுல உங்களுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து நார்மலா ஒரு பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு, இயர்லி இன்கம் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 lakhs தொடுது அப்படின்னா கம்பல்சரி நீங்க 30% வந்து டாக்ஸ் பே பண்ணணும். அந்த 30%ல இருந்து நீங்க HUF, அதாவது இந்து அன்டிவைடட் ஃபேமிலி கம்பெனியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு 1.5 lakhs பக்கம் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். 2 இண்டிவிஜுவலுக்கும் சரி HUF கம்பெனிஸ்க்கும் சரி சேம் டாக்ஸ் பர்சன்டேஜ் தான். நீங்க ஐடி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு 10 lakhs மேல இன்கம் போகுது, 30% கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா HUFக்கு மட்டும் என்ன ஒரு இருக்கும்னா ஒரு 1.5 lakhs பக்கம் கம்மியாகும். பர்சன்டேஜ் வந்து கம்மியா நீங்க பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதான் இண்டிவிஜுவலுக்கும் HUFக்கும் இருக்க டிஃபரன்ஸ். மத்தபடி 2 டைப் ஆஃப் கம்பெனிஸுக்குமே சேம் பர்சன்டேஜ் தான். எல்லா கேட்டகரிக்கும் இவங்க 10% இண்டிவிஜுவல் கட்டுறாங்கன்னா HUFம் 10% தான் கட்டுவாங்க. ஆனா அந்த 30% தாண்டும் போது HUFக்கு மட்டும் அந்த அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது எல்லா கம்பெனிஸ்க்கும் வராது. ஸோ இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இப்போ உங்க HUF கம்பெனிக்கு கீழே வர ஒரு ஷேரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல சேல் பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க இண்டிவிஜுவலா சைன் பண்ணி அதை சேல் பண்ண முடியாது. உங்க HUF கம்பெனில இருக்க எல்லா மெம்பர்ஸோட அக்செப்டன்ஸ்க்கு கீழே தான் அதை நீங்க சேலே பண்ண முடியும். அவங்க ஒருத்தர் சைன் பண்ணல அப்படின்னா கூட அந்த கம்பெனில இருந்து எந்த ப்ராப்பர்ட்டி, எந்த ஷேர் எதையுமே உங்களால சேல் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியல, எனக்கு இதுல ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதே இண்டிவிஜுவல் அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்க கம்பெனி ஷேர்ஸை நீங்க யாருக்கு வேணாலும் சேல் பண்ணலாம், எப்ப வேணாலும் சேல் பண்ணலாம். இன்கமும் உங்களோடதா மட்டுமே இருக்கும். கடைசியா ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜ்ல மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ ஃபேமிலி பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா TDS ஆக்ட் படி நீங்க HUF அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவீங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி தான் நம்ம மெயினா யூஸ் பண்றது. அதுக்கு கீழே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு கேட்டகரிஸும் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இண்டிவிஜுவல்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். நீங்களா ஓனா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரன் பண்றீங்க அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் கீழே வரும். கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அங்க வந்து வர இன்கம்கான அமௌண்ட்டை இப்போ கவர்மெண்ட் அப்படின்னா அவங்க ஏன் பே பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு கம்பெனியா இருந்தாலுமே அவங்களுக்கு வர இன்கம் பர்சன்டேஜ் எக்ஸஸா போகும்போது கம்பல்சரி வந்து டாக்ஸ் பே பண்ணணும். HUF நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி தான் ஃபேமிலி பிசினஸ்ல வர இன்கம்கான டாக்ஸ் நம்ம பே பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன், AOP அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டிவிஜுவல்லையோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா HUF கம்பெனிஸோ கிடையாது. இது என்ன அப்படின்னா ஒரு 4-5 பர்சன்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து
ஒரு காமன் பர்பஸுக்காக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றது தான் ஏஓபி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து இந்த கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வர இன்கம்கான டாக்ஸ் பே பண்றது தான் இந்த கேட்டகரிக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டி அப்படிங்கிறது நீங்க வந்து உங்க ஊருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல வர உள்ளாட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி ரன் பண்றீங்க, அதுல வர இன்கம்கான அமௌண்ட் எக்ஸஸா போகுது அப்படின்னா அது அவங்களும் சேர்ந்து டாக்ஸ் கம்பல்சரி வந்து பே பண்ணி ஆகணும். அடுத்தது பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம் அப்படிங்கிறது தான் 2-3 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல வர இன்கம்கான அமௌண்ட்டை கட்டுறது. லைக் HUF மாதிரி. ஆனா HUF அப்படிங்கிறது ஃபேமிலி பிசினஸ். பார்ட்னர்ஷிப் ஃபிர்ம் அப்படிங்கிறது 4-5 பேர் சேர்ந்து உங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் இதுல நம்ம கம்பெனி ரன் பண்றோம் அப்படிங்கிறதுல கட்டுறது. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா HUF மாதிரியே தான். வர இன்கம ஒரு பர்சன் மட்டும் எடுத்துக்க முடியாது. எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்குமே பிரிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் கம்பெனிஸ். அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ள இருக்க எல்லா இடத்துலயும் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு அதுக்கான இன்கம்க்கு நீங்க டாக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கம்பெனிஸா வருவீங்க. இதே ஃபாரின் கம்பெனிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மெயினா நீங்க இந்தியால ஆரம்பிச்சாலும் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது டிரான்சாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது ஃபாரின் அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க வருவீங்க. நெக்ஸ்ட் ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்மளோட கவர்மெண்ட் லா ஆஃப் கவர்மெண்ட்லால இது பண்ணது, அதாவது நீதித்துறைன்னு சொல்லலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ண ஒரு ட்ரஸ்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது அசோசியேஷனா இருக்கலாம். அதுல வர்றதுக்கான ஒரு இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்றோம் அப்படின்னா அது இந்த கேட்டகரிக்குள்ள வரும். இப்ப நார்மலா நம்ம ஒரு TDS ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கும், நம்ம என்ன மாதிரியான டாக்ஸ் பேயரா இருப்போம், எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கு கீழே ஏதாவது நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன், என் கம்பெனில வர்றதுக்கு எதுக்காவது TDS பே பண்ணணும்னா என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் இருக்கும், அந்த டிரான்சாக்ஷன்ஸை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம்.